friends, welcome to the channel, and at the same time you are requested to like and subscribe the channel. நிறைய வியூவர்ஷிப், ரொம்ப ஸ்ட்ராங் வியூவர்ஷிப் வருது, ஓவர்வெல்மிங்காக இருக்கு. பட் அதில் 1% கூட சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டான்றாங்க. என்ன காரணமா? அந்த காரணமாவது சொல்லுங்களேன் ப்ளீஸ். அதர்வைஸ் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப். Coming back to the topic of this video is, நமக்கெல்லாம் தெரியும், போன மாதம் ஜூன் 12 exactly 1 month ago of this year, Air India AI-171 Boeing 787.8 Boeing Dreamliner ஒரு ஆக்சிடெண்ட், விமான பிரமாதத்தில் சிக்கி 260 பேர் இறந்து போயிட்டாங்க. 130 பேர் பாசஞ்சர்ஸு, 12 பேர் அந்த ஃப்ளைட்டோட குரூ, அதாவது அந்த ஸ்டாஃப் ஒர்க்கிங், 2 பைலட்டு அண்ட் ஆல் அதர் அசிஸ்டண்ட்ஸ் எம்ப்ளாயீஸ், 12 பேர், 242 பேர் ஆச்சு இல்லையா? அதில் ஒரே ஒரு ஆள், ஒரு ஜீவன் சர்வைவ் ஆகிட்டாங்க. மற்றதெல்லாம் தூள் தூளாகி மசி கருப்பு கறி ஆயிடுச்சு. பட் ஒரு ஆள் சீட் நம்பர் 11A, அந்த ஒன் ஆஃப் த எக்ஸிட் கேட்ஸ் கிட்ட உட்காந்து இருந்தவாறு மட்டும் பொழைச்சிட்டார், ஒரு சின்ன இன்ஜுரிஸோட. ஸோ டோட்டலாக அந்த ஃப்ளைட்டுக்குள்ளே இருக்கிறவங்க 242, அதில் ஒரு ஆள் பொழைச்சாச்சு. அதனால் 241 people inside that crashed flight, Boeing 787-8 Boeing Dreamliner. இது எங்கே வந்ததுன்னா, டேக் ஆஃப் ஆன அகமதாபாத் ஏர்போர்ட்டில் இருந்து லண்டனுக்கு போகிற டாடா கம்பெனியோட போயிங் 787.8, அதாவது இது வெர்ஷன்ஸ், ஹையர் வெர்ஷன்ஸ், போயிங் ட்ரீம்லைனர், இதுக்கு பிரமாதம், அதாவது ஆபத்து, ஆக்சிடெண்ட் ஆகி அது அங்கே அகமதாபாத் ஏர்போர்ட்லேருந்து டேக் ஆஃப் ஆன உடனே வித்தின் 2 minutes the flight could not thrust to lift up to the plane. மேலே அது பறக்க முடியலை. ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக கீழே இறங்கி அது பக்கத்தில் இருக்கிற ஏர்போர்ட்டுக்கு பக்கத்தில் இருக்கிற ஒரு மெடிக்கல் படிப்பு படிச்சுட்டு இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸு, மெடிக்கல் ஸ்டூடெண்ட்ஸ் ஹாஸ்டல் மேலே வந்துடுச்சு. ஸ்மாஷ் ஆகிடுது, ஒன்றும் இல்லை. அங்கே லஞ்சு டைம், அப்போ சாப்பாடு சாப்பிட்டுட்டு இருந்தால் அந்த மெடிசன் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸு 19 பேர் இறந்துட்டாங்க. 67 பேர் சஸ்டெயின்டு இன்ஜுரிஸ், அந்த ஸ்டூடெண்ட்ஸு அண்ட் அதர்ஸ். 19 MBBS ஸ்டூடெண்ட்ஸ், மெடிக்கல் ஸ்டூடெண்ட்ஸு. அந்த பிளேன் அந்த ஹாஸ்டல் மேலே விழுந்த உடனே 19 பேர் இறந்துட்டாங்க. 67 பேருக்கு இன்ஜுரிஸு. ஸோ டோட்டலாக டெத்து 241 + 19
260 people இறந்துட்டாங்க அந்த பிளேன் கிராஷில் இல்லையா. இந்த போயிங் ட்ரீம் லைனர் 787-8 இந்த ட்ரீம் லைனர் வந்து இது ஹையர் வெர்ஷன் sophisticated technologically advanced aircraft and thousands of such aircrafts are flying across the globe. This is the first time and the first aircraft meeting with this accident. அப்படியா? ஸோ இந்தியாஸ் ஒரு மாதம் ஆயிடுதில்ல. இப்போ அந்த இன்வெஸ்டிகேட்டிங் ஏஜென்சி இருக்காங்கல்ல, யார் அது இன்வெஸ்டிகேட்டிங் ஏஜென்சி பேர்? இந்தியாஸ் ஏர்கிராஃப்ட் ஆக்சிடெண்ட் இன்வெஸ்டிகேஷன் பியூரோ. அவங்க தான். They have, I read again, I say again, India's Aircraft Accident Investigation Bureau. இவங்க தான் அத்தாரிட்டி. இந்த ஏர்கிராஃப்ட்ஸ் எல்லாம் if they meet with accidents or any other incident and eventualities, அவங்க வந்து ஒரு இன்வெஸ்டிகேஷன் கண்டக்ட் பண்ணிவிட்டு அவங்க they will give the report. அதுக்கு அந்த பிளாக் பாக்ஸு அது இதெல்லாம் வச்சு ரீசர்ச் பண்ணி தென் தே ப்ரிப்பேர் எ ரிப்போர்ட் அண்ட் தே கிவ். இந்த மெயின் ரிப்போர்ட் கொடுக்கறதுக்கு மினிமம் நாட் லெஸ் தேன் 1 year ஆகுமா. தட் இஸ் வாட் த எக்ஸ்பர்ட்ஸ் சேஸ், ஏவியேஷன் எக்ஸ்பர்ட்ஸ். இந்த பிபிசி நியூஸில் வந்து அந்த நியூஸில் வந்து தே ஹவ் ப்ரெசன்டட் சர்டன் பாயிண்ட்ஸ் இன் கன்சல்டேஷன் வித் த மிஸ்டர் டேவிட் ஏவியேஷன் எக்ஸ்பர்ட்டு. அவங்க வியூஸ் எடுத்துக்கிட்டு they have also presented some points in BBC News on this particular topic. சரியா? Now, the India's Aircraft Accident Investigation Bureau, they released exactly after 1 month of the accident, they released a preliminary report. This is only not a final report or authenticative report or that will take minimum not less than 1 year. But என்னாச்சுன்னு எல்லாருக்கும் ஒரே ஆங்ஸைட்டியாக இருக்கு இல்லையா? என்ன ஆயிருக்கலாம், வாட் குட் ஹவ் பீன் சப்போஸ்ட் டு பி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ப்ரிலிமினரி ரிப்போர்ட் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க இன்றைக்கி 12ஆம் தேதி அன்றைக்கி. அதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஃபியூயல் ஸ்விட்சஸ், அதாவது கட் ஆஃப் பிஃபோர் ஏர் இந்தியா கிராஷ். ப்ரிலிமினரி ரிப்போர்ட் சேஸ், அது பிபிசி நியூஸு கோட் பண்ணணும். It seemed to be no mechanical issues involved. மெக்கானிக்கல் ஃபெயிலியர்ஸ் ஒன்றும் கிடையாதுன்றது ஒரு பாயிண்ட் சொல்லியிருக்காங்க இந்த ப்ரிலிமினரி ரிப்போர்ட்டில். போத் த ஃபியூவல் கண்ட்ரோல் ஸ்விட்சஸ் ஸ்விட்ச்ட் ஆஃப். சாதாரணமாக இந்த ஏர்க்ராஃப்டில் அந்த ஃபியூவல் டேங்க்கில் இருந்து இன்ஜனுக்கு ஃபியூவல் வரணும் இல்லையா? அப்போ தானே இன்ஜின் வேலை செய்யும். 2 இன்ஜின் இருக்கும் இந்த பர்டிகுலர் இந்த ஏர்க்ராஃப்டில். 2 engines ஆர் தேர், வெரி பவர்ஃபுல், டெக்னாலஜிக்கலி அட்வான்ஸ்டு engines in this aircraft, in the particular said aircraft. So fuel tank is fully loaded. அதில் இருந்து எல்லா ஏர்க்ராஃப்ட்லையுமே fuel tankல இருந்து fuel has to come to the engine. So the engine works. Any engine works on a fuel based இல்லையா? ஸோ அந்த fuel supply என்ஜினுக்கு வரலையா, நம்பர் 1. அதனால்
both engines failed to work. அந்த இன்ஜின்ஸ் ஃபெயில் ஆகலைன்னா அந்த ஏர்க்ராஃப்ட் வந்து அப்படியே த்ரஸ்ட் பண்ணி லிஃப்ட் ஆக முடியல. This could possibly be the loss of thrust to lift up the plane. எப்போ ஃபியூயல் வந்து சப்ளை இன்ஜின்ஸ்க்கு வரலையோ அப்போ இன்ஜின்ஸும் வேலை செய்யலை, ஸ்டாப்டு ஒர்க்கிங். ஸோ அதனால் என்ன ஆகிடுச்சுன்னா இது ஒன் ஆஃப் த பாசிபிள் காஸ் ஃபார் லாஸ் ஆஃப் த்ரஸ்ட் అంటే அது வந்து த்ரஸ்ட்னா அந்த டேக் ஆஃப்க்கு அப்படியே மேலே போய் ஒரு பர்டிகுலர் லேட்டிடியூடுக்கு போயிட்டு ஸ்டெபிலைஸ் ஆகி அதுக்கப்புறமா அதை பறக்க ஆரம்பிப்போம் இல்லையா. அந்த லிஃப்டிங் த்ரஸ்ட் டு லிஃப்ட் does not take place because of the failure of engines. It could not be told that there was a pilot error ன்னு சொல்ல முடியாது, சொல்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை அப்படின்றாங்க at this stage, because it is only a preliminary report, within 1 month. Detailed report will come not less than 1 year and above ஆகுமா, sometimes 2 years கூட ஆகுமா. The main trouble என்னன்னா it indicates that the troubled fuel switches, அந்த troubled fuel switches ஜென்ரலாக வந்து இந்த ஏர்க்ராஃப்ட் டேக் ஆஃப் லேண்டிங்கில் இந்த ஏர்க்ராஃப்ட் இஸ் டேக்கிங் ஆஃப் ஃப்ரம் த ஏர்போர்ட் இந்த ஃபியூயல் சுவிச்சஸ் ஆனில் இருக்குமா. அப்போ தானே ஃபியூயல் வந்து சப்ளை வில் ப்ராப்பர்லி கம் டு த engines. The engines will work properly, and with the power of the engines, the aircraft thrust lifting up. And at the time of landing, the fuel switches will be switched off. Switch off பண்ணிடுவாங்களா. ஏன்னா லேண்டிங்கில் வந்து இது லிஃப்டிங் கிடையாதுல்ல, த்ரஸ்ட் டு லிஃப்ட் அப் கிடையாதுல்ல. லேண்டிங்கில் வந்து அது ஒரு பர்டிகுலர் ஹைட்டில் லேட்டிடியூடோ அதில் வந்து இந்த ஃபியூயல் சுவிச்சஸ் வந்து ஆஃப் பண்ணிடுவாங்களா லேண்டிங்கில். இன் எவ்ரி ஏர்க்ராஃப்ட் டேக் ஆஃபில் ஃபியூயல் சுவிச்சஸ் ஆனில் இருக்கும்னு வேறு செக் வேறு பண்ணிக்கணுமா அந்த பைலட்ஸோ ஆர் கன்சர்ன்டு ஸ்டாஃப், ப்ராப்பராக ஃபியூயல் சப்ளை இருக்கான்னு ஒருதா இன்ஜினுக்கானே ஆன்லவே வச்சுட்டு டேக் ஆஃப் ஆகும். லேண்டிங் டைமில் அந்த ஃபியூயல் சுவிச்சஸை ஆஃப் பண்ணிவிடுவாங்களாம். இதுதான் எல்லா ஏர்க்ராஃப்டில் ப்ராக்டிஸ். இதுதான் இந்த ஒன் ஆஃப் த ரீசன், குட் பி பாசிபிள் ரீசன் ஃபார் திஸ் கிராஷ் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த ப்ரிலிமினரி ரிப்போர்ட்டில். அந்த கடித்த அந்த கேட்ஜெட்ஸ் வாட் யூ கால் பிளாக் பாக்ஸ் ஆர் வாட் எவர் இட் இஸ், அதில் வந்து 2 பைலட்ஸு பேசிக்கிற அவங்க டிஸ்கஷன் வேறு ரெக்கார்ட் ஆகிருக்கு. அது ப்ளே பண்ணி பார்த்துருக்காங்க. ஒரு பைலட் வந்து இன்னொரு பைலட்டுக்கிட்ட கேட்குறாரு, நீ ஏன் ஃபியூயல் சுவிச்சஸ் ஆஃப் பண்ணிட்ட, வை டு யூ சுவிட்ச்ட் இட் ஆஃப், வை டு யூ சுவிட்ச் ஆஃப் த ஃபியூயல் சுவிச்சஸ் அப்படின்னு ஒரு பைலட் இன்னொரு பைலட்டுக்கிட்ட கேட்குறாரு. ஐயோ நான் ஒன்றும் ஆஃப் பண்ணலங்க, எனக்கு தெரியாது அப்படின்னு இந்த பைலட் ரிப்ளை பண்ணுறாரு. அது ரெக்கார்ட் ஆகிருக்கு அந்த பிளாக் பாக்ஸில். அதுவும் சொல்லியிருக்காங்க இந்த ப்ரிலிமினரி ரிப்போர்ட்டில். I have not switched it off, said the pilot. This is only preliminary, very, very preliminary findings. So, actual detailed final report has to come. It will come. Minimum it will take 1 to 1.5 years. Sometimes it may take more than 2 years also. Then Boeing 787 Dreamliner
which considered to be an advanced and safest plane. An advanced and safest planes, and did cause lot of safest planes as on date flying across the globe. இது ஃபஸ்ட் கிராஷ் இந்த பர்டிகுலர் ஏர்க்ராஃப்டோட அட்வான்ஸ்டு ஏர்க்ராஃப்ட் இருக்கிறதுலவே உலகத்தில் அது வந்து கிராஷ் ஆன உடனே திஸ் காஸ்ட் லாட் ஆஃப் ஷாக் அக்ராஸ் த குளோப் இன் இந்தியா, யூகே அண்ட் அரவுண்ட் த வேர்ல்டு, பிகாஸ் த ஏர்க்ராஃப்ட் வந்து அமெரிக்கன் கம்பெனி ஏர்க்ராஃப்ட்டு. அந்த பாசஞ்சர்ஸ் இந்த ஏர்க்ராஃப்ட் அந்த 241 169 வந்து இண்டியன்ஸ், 53 யூகே, 7 போர்ச்சுகீஸ், 1 கனடா. ரைட், இதுதான். அதனால் வந்து இதில் யூகே எக்ஸ்பர்ட்ஸ், இந்தியன் இன்வெஸ்டிகேஷன் எக்ஸ்பர்ட்ஸ், அமெரிக்கன் aviation experts, and the manufacturers of the aircraft, Boeing 787-8 Dreamliner அந்த மேனுஃபேக்சரர்ஸ் அவங்களோட டீம் எல்லாரும் வந்து இன்வெஸ்டிகேஷன் பண்ணிட்டு இருக்காங்க. everybody flew to India and conducting an investigation that will take minimum 1 year. With full fuel tank, when the crash happened, then the blast, every piece charred and பத்தி எரிஞ்சது, சொல்ல முடியாத அளவுக்கு. Made, because of this, it made investigation became complicated struggle. இந்த எக்ஸ்பர்ட் மிஸ்டர் டேவிட் ஏவியேஷன் எக்ஸ்பர்ட்ஸை இந்த பிபிசி நியூஸில் அவங்க இன்டர்வியூ பண்ணி டிஸ்கஸ் பண்ணிட்டாங்க. அவரோட வியூஸ், பிகாஸ் இஸ் அன் ஏவியேஷன் எக்ஸ்பர்ட், அவர் வியூஸ் என்னன்னா, எக்ஸ்பர்ட் ஒப்பீனியன் குட் பி சம் சாஃப்ட்வேர் இஷ்யூஸாக இருக்கலாம். அந்த சுவிட்சஸ் ஏன் ஒர்க் பண்ணல, சப்ளை ஆஃப் ஃபியூவல் இன்ஜனுக்கு ஏன் வரலன்னா, இட் குட் பி சம்டைம்ஸ் எ சாஃப்ட்வேர் இஷ்யூவாக இருக்கலாம், குட் பி ஹியூமன் டெலிபரேட் ஆக்டாக கூட இருக்கலாம். அந்த டேவிட் எக்ஸ்பர்ட் சொன்னது அவரோட இமேஜினேஷனில் சொல்கிறார். இதெல்லாம் அவரோட எக்ஸ்பீரியன்ஸ், எக்ஸ்பர்ட் இல்லையா. எலக்ட்ரிக் ஃபெயில்யூராக கூட இருக்கலாம், எலக்ட்ரானிக் ஃபெயில்யூராக இருக்கலாம். The recycling of buttons and switches on and off, இதை பார்த்துட்டே இருக்கணும். The signal the engine receives should be kept on, அதை பார்க்கணும். Check the switch remain in on position, ஆன் பொசிஷனில் இருக்கான்னு பார்க்கணும். முன்னாடியே நம்ம டிஸ்கஸ் பண்ணோம் இல்லையா. இதெல்லாம் அந்த மிஸ்டர் டேவிட் த எக்ஸ்பர்ட் சொல்கிறாரு இன் பிபிசி டிஸ்கஷனில், பிபிசி நியூஸ் டிஸ்கஷனில். சம்டைம்ஸ் பேர்ட் ஸ்ட்ரைக்காக கூட இருக்கலாம் அப்படின்னு. ஸோ த காங்க்ரீட் அண்ட் கன்க்ளூசிவ் ரிப்போர்ட் வில் டேக் அட்லீஸ்ட் நாட் லெஸ் தென் 1 year, expert says. That is for main report. Any recommendations by the investigators, the airlines company and the manufacturers will take action accordingly. இதுதாங்க ஒரு preliminary report released by India's Aircraft Accident Investigation Bureau, released on 12th July 2025. Based on that and based on the discussions on the BBC News,
with an expert, Mr. David, aviation expert with a long years of experience in the field. These are the points that have come up for the public view. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஓரளவுக்கு நமக்கு ஒரு மெயின் காஸ் என்னன்னா இந்த ஃபியூயல் சப்ளை. ஃபியூயல் டேங்கில் ஃபியூயல் சப்ளை அந்த 2 இன்ஜின்ஸுக்கு வரலையா. அதில் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, ஒன் ஆஃப் த இன்ஜின் கொஞ்சம் ரிவைவ் ஆகி ஒர்க் பண்ணிச்சா. பட் ஸ்டில் ஃபியூயல் சப்ளை இல்லாதனால அது இம்ப்ராப்பராக ஃபெயில் ஆயிடுச்சு. அதனால் அந்த ஏர்க்ராஃப்ட் லிஃப்ட் ஆக முடியல, மேலே போகிறதுக்கு பறக்க முடியல. அதனால் கீழே கொஞ்சம் கொஞ்சமாக இறங்க கீழே அந்த மெடிக்கல் ஸ்டூடெண்ட்ஸோட ஹாஸ்டல் மேலே வந்துடுச்சு. பாவம். எனிவே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் லிஸ்னிங் அண்ட் வாட்சிங். Again I request you to kindly like and subscribe. Please support us and encourage us. Thank you. God bless you all. Take care.